அமைச்சர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை போன்ற மாநகராட்சிகள்ல பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் வழங்கியதுல 98 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தனியார் நிறுவனங்கள், இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த தனியார் நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று புகார்தாரரான அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் இந்த டெண்டர் முறைகேடு தொடர்பாக கோவை மாநகராட்சி துணை ஆணையராக இருந்த காந்திமதி என்பவருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளித்து அரசு கடந்த 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் மேலும் 2 அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அரசுடைய அனுமதி பெற வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகள் மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் அரசு நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிபதி வழங்கியிருக்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள்ல, அதுவும் குறிப்பாக நிதி முறைகேடு தொடர்பான வழக்குகள்ல காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் விதித்த அந்த காலக்கெடுவுக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.